அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அஷ்-ஷம்ஸ் தொடர் 5ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். வானத்தின் மீதும் அதனை நிர்மாணித்தவன் மீதும் சத்தியமாக. வானம் எனும் சொற்பிரயோகம் அல் குர்ஆனில் 310 முறைகள் வந்துள்ளது. அவற்றில் 120 முறைகள் ஒருமையாகவும் 190 முறைகள் பன்மையாகவும் அமைந்துள்ளது. வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள மேகங்களிலும் சூரா பக்கரா 2வது அத்தியாயம் 164வது வசனத்தை கவனத்திற்கொண்டு நோக்குகையில் மேகங்களுக்கு அப்பாலுள்ள கோள்கள் நட்சத்திரங்களை கொண்டுள்ள மிக பிரமாண்டமான உலகையே அதை குறிக்கிறது என கொள்ள முடியுமாக உள்ளது. நாம் அறிந்த பிரபஞ்சத்தின் விட்டம் 24 மில்லியன் ஒளிவருடங்கள் ஆகும். ஆனால் இந்த வானம் பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. அது விரிவடையும் வேகம் ஏறத்தாழ செக்கனுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர்களாகும். இவ்வாறு மனித அறிவை திகைத்து பிரமிக்கச் செய்யும் எல்லை காண முடியா மிக பிரமாண்டமான பிரபஞ்சம் ஒன்று மனிதனின் கண்முன்னே விரிகிறது. மனித அறிவால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத கட்டமைப்பையும் இயக்க ஒழுங்கையும் அது கொண்டுள்ளது. முதலில் சூரிய குடும்பம். அது கோள்கள், குறுங்கோள்கள், வால்வெள்ளிகள், உடுக்கள், எரிவெள்ளிகள், ஆகாய கற்கள் போன்ற பல்வேறு வான்பொருட்களை அடக்கியுள்ளது. இவை அனைத்தும் சூரியனை சுற்றி தமக்குரிய பாதைகளில் ஓடி வருகின்றன. இத்தகைய சூரிய குடும்பங்கள் பல கோடிகளை கொண்டு இன்னொரு கட்டமைப்பு காணப்படுகின்றது. அது நட்சத்திர தொகுதி, கெலக்சி என அழைக்கப்படுகிறது. இவ்வாறான நட்சத்திர தொகுதியில் பல லட்சங்கள் இணைந்து என பல்வேறு கூட்டுத் தொகுதிகளாக இயங்குகின்றன. எமது சூரிய குடும்பம் அமைந்துள்ள நட்சத்திர தொகுதி பால்வீதி, த மில்கி வே என அழைக்கப்படுகிறது. அது ஏறத்தாழ 1 ட்ரில்லியன் மில்லியன் நட்சத்திரங்களை கொண்டுள்ளது என நம்பப்படுகிறது. இந்நட்சத்திர தொகுதியின் விட்டம் 1 லட்சம் ஒளி வருடம் ஆகும். இந்நட்சத்திர தொகுதியின் மையத்திலிருந்து நாம் 30,000 ஒளி வருடங்களுக்கு அப்பால் உள்ளோம். இவை எமது பிரபஞ்சம், வானம் பற்றிய சில அற்ப தகவல்கள். இவற்றை இவ்வாறு இலேசாக பார்க்கும்போதே மனித அறிவு அதிசயித்து பிரமித்து திகைத்து பணிந்து நிற்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வகையில் இதனை அவதானப்படுத்துவதே அல் குர்ஆனின் இத்தகைய வசனங்கள் மூலமான நோக்கமாகும். அடுத்து சூரா பூமிக்கு வருகிறது. வல் அருளி வமா தஹாஹா. பூமியின் மீதும் அதனை செப்பனிட்டவன் மீதும் சத்தியமாக. வமா தஹாஹா என்ற சூறாவின் வசனத்தையே அதனை செப்பனிட்டவன் மீது சத்தியமாக என மொழிபெயர்த்தோம். எனினும் தஹா என்ற வினை சொல்லின் நேரடி பொருள் விரித்து அமைத்தான், மட்டப்படுத்தினான், நடந்து செல்ல, உட்கார, படுக்க தயார்படுத்தினான் என்பனவையாகும். சூரா நாசிஆத்தின் 30வது வசனத்தில் வரும் தஹா என்ற சொல்லும் இதே கருத்தையே கொடுக்கிறது. எனினும் அடுத்து வரும் 31வது வசனம் அதிலிருந்து அதற்கான நீரையும் தாவரப் பொருட்களையும் வெளிக்கொணர்ந்தான் என அமைந்திருப்பதால் தஹா என்ற சொல்லுக்கு மனித வாழ்வுக்கு பொருத்தமாக செப்பனிட்டு அமைத்தான் என்று கொள்வதே பொருத்தமாயிற்று. இவ்வசனத்திலும் அதே கருத்தை தரும் சொல் பாவிக்கப்பட்டுள்ளமையால் மனித வாழ்விற்குரிய வகையில் செப்பனிட்டு அமைத்தான் என்பதே பொருத்தமாகிறது. பூமி ஓர் அருமையான கோள். அதனையொத்த கோளொன்றை பிரபஞ்ச வெளியில் காண்பது மிக கடினம். உயிர் வாழ்விற்கென்றே அது மிக நுணுக்கமாக செப்பனிடப்பட்டுள்ளது. பூமி தோன்றும்போது செங்குத்தான பாறைகளை கொண்டு காணப்பட்டது. பின்னர் பல லட்சம் வருடங்கள் தொடர்ந்து அரிப்புச் செயற்பாட்டால் மண்படை உருவாகியது. விரிந்து சமநிலைப்பட்டு மட்டப்படுத்தப்பட்டும் அது அமைந்தது. புவியீர்ப்பு, சூரியனிலுள்ள தூரம், வளிமண்டலத்தின் அமைப்பு, நீரின் ஒழுங்கு, சூரிய வெப்பத்தின் அளவு என்பவையெல்லாம் சேர்ந்து உயிர் வாழ்க்கைக்கு பொருத்தமான கோளாக இதனை அமைத்துள்ளது. இறுதியாக சூரா மனிதனை சுட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.